2ஆம் இடத்தில் புதன் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும்? இப்போ புதன் வந்து 2ஆம் இடத்துல இருந்தது அப்படின்னா பார்த்தீங்கன்னா, புதன்ன்றது வந்து ஒரு நகைச்சுவை மிக்க பேச்சாளரா இருக்கக்கூடியது, பட்டிமன்ற பேச்சாளரா இருக்கக்கூடிய அமைப்புகள், நல்ல பாடகரா இருக்கக்கூடிய அமைப்புகள், மிமிக்ரி செய்யக்கூடிய அமைப்புகள், அதன் மூலமா பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள், ஜோதிட ரீதியா பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள். இதே 10ஆம் பாவம், 6ஆம் பாவம், இல்ல இதுவும் இந்த பாவத்தோட 2ஆம் பாவத்தோட தொடர்பு இருந்ததுன்னா, இத வந்து அவர் ஒரு கம்பெனில வேலையாவோ, இல்ல ஒரு கம்பெனிக்கு ஃபுல்லா அதுல ரிலேட்டடாவே ஒர்க் பண்றதோ, இந்த மாரியான அமைப்புகள் அவருக்கு உண்டு. சரிங்களா? இப்போ புதனுன்றது வந்து எப்பவுமே ரெட்டத்தன்மை வாய்ந்தது. இப்ப 2ஆம் பாவத்தோட தொடர்பு இருந்ததுன்னா, அவருக்கு வந்து பணம் ஒரு வாட்டி வராது. டபுள் மல்டிபிளா வரும். இந்த மாரியான அமைப்புகள்லாம் இருக்கு. இப்போ பொதுவா இந்த புதனுன்றது 2ஆம் பாவத்துல இருக்குதுன்றது பொது நியதி. ஒரு ஜாதகத்துல வந்து ஒரு லக்னத்துக்கு 2 மணி நேரம் ஒரு லக்னம் ஓடும். அந்த நேரம் குறிப்பிட்ட 2 மணி நேரத்துல எல்லா ஜாதகர்களுக்கும் புதன் 2ஆம் இடத்துல தான் இருக்கும். அப்ப எல்லாருக்கும் அதே மாரி நடக்குமா அப்படின்னு கேட்டா, அப்படி நடக்காது. இந்த புதன் 2ஆம் பாவத்தோட தொடர்பு கொள்ளும் பட்சத்தில் அதுதான் அதுல உங்களுக்கு தனித்தன்மையான விஷயங்களா இருக்குமே தவிர, இப்படி வந்து இருக்கிற இடத்துல வச்சு நம்ம பலன் பார்க்கறது வந்து அவ்வளோ இது கிடையாது. நான் பொது நியதியா இந்த விஷயங்கள் சொல்லியிருக்கேன். 2ஆம் பாவத்திலேயே புதன் இருந்தாலும், இது ஜாதகம் டு ஜாதகம் வெரிஃபை ஆகும். அது ஜாதக கட்டத்துல உள்ள அம்சம், அதுக்கப்புறம் வந்து இன்னும் பார்வை இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமா தான் இது தீர்மானிக்கப்படுது அப்படின்றத நான் சொல்லி, வீடியோ தொடர்ச்சியா பாருங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.